இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான நம்ம வந்து வீட்டில் நம்ம துருவி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த மஞ்சள் வந்து காய வச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். நான் இப்போ ஒரு கண்டெய்னர், ஒரு கண்ணாடி பாக்ஸில் போட்டு நான் வந்து வச்சிருக்கேன். ஓப்பன் பண்ணும்போது அவ்வளோ ஸ்மெல் நல்லா இருக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து பொங்கலுக்குள்ள மஞ்சள் இந்த மாதிரி துருவி வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் நானே வீட்டில் என்ன கம்மியாக தான் இருக்குங்கன்னா நானே வீட்டை வந்து திரிச்சு வச்சுப்பேன். ஸோ சமையலுக்கு எல்லாத்துக்கும் நான் யூஸ் பண்ணுவேன், அதை வேஸ்ட் பண்ணாமல். ஸோ நீங்கள் இந்த மாதிரி செய்வீங்களான்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதை எப்படி செஞ்சோம் அப்படின்னு பார்க்கணும்ல, சொல்லுவாங்க. வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் தூள் வந்து நான் ரெடி பண்ணுறதுக்காக இது பண்ணியிருக்கேன். இதை எப்படி நம்ம திருவி இதை ரெடி பண்ணுவோம் பார்க்கணும்ல, சொல்லுவாங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நமஸ்தே. நீங்களா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்க நினைக்கிறேன். நம்ம நல்லது நினைப்போம், நல்லது நடக்குங்க. இன்னைக்கு ஒரு சூப்பர் டிப்ஸுங்க உங்களுக்கு. என்னன்னா, நம்ம வந்து பொங்கலுக்கு எல்லாரும் மஞ்சள் வாங்கியிருப்போம், ஓகேவா? ஸோ இந்த மஞ்சளை வந்து நம்ம எல்லாரும் என்ன செய்வோம், பொங்கல் அன்னைக்கு நம்ம சமைச்சு முடிச்சுட்டு அவ்வளோதான், இதோட வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்ன செய்வாங்க, எடுத்து ஒரு உரமா வச்சுருவாங்க, இல்லைன்னா இதுலையாவது நிலையில ஏதாவது கட்டி வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இது நம்ம எப்படி யூஸ்ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். வேறு ஒன்றும் இல்லைங்க, இந்த மஞ்சள் அவ்வளோ நல்லா இருக்கும். நீங்கள் அதை யூஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. இதை வந்து நான் எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், இந்த